வணக்கம். இப்ப நம்ம நிலக்கோட்டை ஒன்றிய அலுவலகத்துல இருக்கோம். இந்த அலுவலகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு. இந்த அலுவலகத்துல முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. என்ன போர்டு வச்சிருக்காங்கன்னா, இந்த போர்ட பாருங்க. இவ்வலுவலகத்தில் உள்ளே ஆண்கள் கைலி மற்றும் அரைக்கால் ட்ரவுசர் அணிந்து வருதல் தடை செய்யப்பட்டுள்ளதாம். அதாவது இவங்க என்ன கார்ப்பரேட் கம்பெனி நடத்துறாங்களா, இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா, தியேட்டர்ல தடை பண்ணாங்க. இப்போ இங்கேயும் தடை பண்ணியிருக்காங்க. இதை இப்போ நம்ம பிடிஓட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். வெயிட் பண்ணு. எங்க இருக்காங்க? யார் இருக்கா? யார் இருக்கா? இங்க பிடிஓ இருக்காங்க. நாங்கள் இருக்காங்களா இல்லையா? எங்க இருக்காங்க? எந்த இதுல இருக்காங்களா? அண்ணே, போர்டு வச்சது தப்பா இல்லையாண்ணே? போர்டு வச்சது தப்பா இல்லையா? எடுத்துலாம் போ. எதுக்கு இப்ப இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க? யாரை தடை பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? யாரை தடை பண்றதுக்காக வச்சிருக்கீங்க? எங்க உங்க பிடிஓ எங்க இருக்காங்க? இல்ல, பிடிஓ எங்க இருக்காங்க? இப்ப நீங்க பிடிஓ வா வா என்னப்பா என்னப்பா இல்ல வாங்கல என்ன அர்த்தம்? நான் பிடிஓ இந்த யூனியன் நீ வான்னு சொல்லி கிடைச்சு இது யூனியன் ஆபீஸ் தானே? இது பொறுப்பு யாரு? அண்ணே, கவனிச்சுக்கு தானே இருக்கேன். ரெக்கார்ட் ஆகிருக்கு. போட்டு காமிக்க வேண்டாம். வாங்கன்னு சொன்னதை இல்ல, நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். நான் போட்டு காமிச்சிருவா. இப்ப பிடிஓ இங்க இருக்காங்க. பிடிஓ இங்க இது பண்ணுவீங்களா? அலோட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இவர்தான் பிடிஓ கேட்டா இப்படிங்கிறாரு. அவரு வாய் திறந்து கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவ்வளவு கேவலமா இருக்கோமா நாங்க? எங்க 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 சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? இப்படி இல்ல, இதுக்கு இங்க உங்களை உட்கார வச்சிருக்காங்களா? இப்படி பதில் சொல்றதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்களா? சார், நான் ஒரு ரிப்போர்ட்டர். நீங்க இவ்வளவு கேவலமா பதில் சொல்றீங்கன்னா ஒரு பொதுமக்கள்கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியும். சரியா? நான் இவ்வளவு சத்தம் போடுறேன்னா நீங்க இப்படி பதில் சொல்றதுனால நான் சத்தம் போடுறேன். சரியா? இங்க பாருங்க, அவர் இன்னமும் இதே ஸ்டேஜ்ல தான் எனக்கு ஒரு 10 நிமிஷமா இருக்காரு. நான் வீடியோ கேட்டேன், இன்னும் வீடியோ பதில் சொல்லல. வீடியோ இருக்காங்களா இல்லையா இந்த அலுவலகத்துல? எங்க இருக்காங்க? யாரு கொஞ்சம் உள்ள உட்காந்துருக்காங்களே? சரி, வீடியோ எங்க இருக்காங்க? எங்க எங்களுக்கு காமிங்க. யார் வீடியோ? எங்க வீடியோ யாருமே இல்லையா? சார், மாவட்ட ஆட்சியர், இந்த வீடியோவில் நான் இங்க கேட்கிறேன். யாருமே இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒருத்தவங்க கூட வீடியோவுக்கு இவங்க தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார், சந்தோஷம். அனுமதி வாங்கிக்குவோமா? வாங்கிக்குவோம். சரி, நீங்க யார் அனுமதி கேட்டு அங்க போர்டு வச்சீங்க? கைலி அணிந்து வர தடைன்னு சொல்லி யாரு அனுமதியோட போர்டு வச்சிருக்கீங்க? சரி, பொறுமையா பேசுவோம். இல்ல, முடியாது. நீங்க நாளைக்கு என்ன தப்பா பேசுறீங்க, நான் எனக்கு ஆதாரம் இல்ல. நீங்க உங்களுடைய இதை சொல்லிருவீங்க. நான் வீடியோல உங்களை ஃபேஸ் காமிக்கல, நான் வேற ரெக்கார்டு தான் வச்சிருக்கேன். சரியா? சொல்லுவோம். பொறுமையா சொல்லுவோம். சரி, நல்லது. ஒரு ஆபீஸ் நடைமுறை கைலி கட்டி வரக்கூடாதுங்கிறது அதான் அந்த மாதிரி இங்க அவங்க சொல்லிருப்பாங்க. சரியா? வேற இல்ல யார் கைலி அணிந்து வரக்கூடாது? பொதுமக்கள் ஒரு ஆபீஸ் வரும்போது அது ஒரு இதோட அதெல்லாம் அப்படின்னு ஜிஓ, எந்த ஜிஓ இருக்கு? இருக்கு உங்களுக்கு வழிகாட்டு முறையில இருக்கு. இல்ல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கு. அரசு அலுவலகங்கள்ல கைலி கட்டிட்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு இருக்கு. சார், உங்க பேரு? இல்ல, நான் பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது. இல்ல, நீங்க யார் சொல்றீங்க? இல்ல, என் பேரு இந்த இருக்கு. இந்த பாத்துங்க, என் பேர் நான் காமிக்கிறேன். முகமது மீரா. நான் ஐடி கார்டையும் காமிச்சிடறேன்,
இல்ல என் ஆதார் கார்டு காமிச்சிடுறேன். இல்ல நான் என் ஆதார் கார்டு என்னுடைய எல்லா கார்டையும் காமிச்சிடுறேன். இல்ல இல்ல கார்டை மட்டும் கொடுங்க, கார்டை மட்டும் கொடுங்க. நீங்க வந்தீங்க, கேட்டீங்க, சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல எங்களுடைய இல்ல நடைமுறையை நாங்க சொல்றோம். எது அது நடைமுறை வந்து கைலி நாங்க என்ன சொல்றோம்? ஏமா கைலி கட்டி வரக்கூடாதுங்கிறது நடைமுறையா? இப்படி வைக்க சொல்லி அரசாங்க அலுவலகத்துல இருக்கா? கலெக்டர் ஆபீஸ்லயே நான் பார்த்திருக்கேன். இல்ல யூனியன் ஆபீஸ்ல வைக்கிறீங்கன்னா நீங்க யாரை தடை பண்றதுக்காக இப்படி வைக்கிறீங்க? நீங்க எங்களை மாதிரி பொதுமக்களை தடை பண்றதுக்காக நீங்க வைக்கிறீங்களா? ஏன்னா அது எத்தனை பேர் இங்க வந்து போறாங்க? அப்புறம் எதுக்கு போர்டு வைக்கணும்? எதுக்கு போர்டு வைக்கணும்? அதாவது சொல்லிருப்பாங்க. வழிமுறை நாங்க சொல்லுவோம். எதுங்க வழிமுறை? எங்க எந்த வழிமுறையில உங்களுக்கு எங்க நீங்க வந்து சொல்லுங்க. வேற மாதிரி கொண்டு வரீங்க. என்ன மாதிரியா? இந்த மாதிரியா? வேற மாதிரி கொண்டு வரீங்க. அது எந்த மாதிரியான்னு சொல்லுங்க. உங்களோட வகையில கொண்டு வரீங்க. ஆமா சரி, அப்படியே வச்சுக்கோ. எங்களோட இது வச்சுக்கோ. அதாவது உங்க சார் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மையினருக்கு வந்து கேள்வி கட்டுவாங்க அப்படி சொல்லி என்னை வந்து நான் ஜாதி ரீதியா கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றீங்க. ஏன் கிராமத்து மக்கள்லாம் வந்து கேள்வி கட்ட மாட்டாங்களா? இல்ல நாங்கள்ட்ட கேள்வி கட்டிட்டு வரக்கூடாதா? என்ன சார் வேணும்? இந்த போர்டு கீழ பாருங்க. அரைக்கால் டவுசர் அணிந்து. சார் நான் அதை கேட்கவில்லையே. இருங்க சார், நீங்க அங்க வாங்க. நான் கேட்கல உங்களை மட்டும் பேசுறேன். சார். நான் பொதுமக்கள் பயன்படுத்துற கையிலே தான் சொல்றேன் நானு. பொதுமக்கள் பயன்படுத்துறது அரைக்கால் டவுசர் யார் பயன்படுத்துறது? சார் சார் அரைக்கால் டவுசர் யார் சார் பயன்படுத்துறது? எது ரைட் 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 நம்ம பக்கத்துல மக்கள் எத்தனை பெரிய மக்களே சரிங்க. எத்தனை டவுசர் ஆகுறாங்களா? இல்ல இல்ல உங்களை அங்கேயே நம்ம நுழைவாயில தடுத்து நிறுத்திட்டா நீங்க சொல்லலாம். ஏமா இன்னைக்கு போர்டு வச்சவங்க நாளைக்கு நிறுத்த மாட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால நான் கேட்கிறேன். கேளுங்க சார். எதுக்கு போர்டு வைக்கணும்? தேவையில்லாத போர்டு எதுக்கு நீங்க வைக்கணும்? எதுக்கு தேவையில்லாம எங்களுடைய அரசாங்க வழிமுறைகள்ல நம்ம கைது கட்டி ஆபீஸ் அலுவலகத்துக்கு வரக்கூடாது. ஒரு அலுவலகம், இது ஒரு அரசு அலுவலகம் அப்படிங்கறதுனால சரிங்க, அது நீங்க நீங்க சொல்ற விஷயம் அப்பா இருங்க சொல்றேன். அது வந்து நீங்க போட்டீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை. அதாவது நாளைக்கு அதாவது ஒரு சமூக விரோதிகள் அந்த மாதிரி அதைத்தான் அவங்க மீன் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லலாமா? சமூக விருதி லெவல குடிச்சிட்டு வரவங்கள உள்ள வரக்கூடாதுன்னு அந்த இடத்துல போர்டு இல்ல. நீங்க போர்டு வச்சது வந்து மது இருந்துனவங்களுக்கும் மத்தவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏமா நான் மத ரீதியா கொண்டு வரேம்மா. கிராமத்து மக்களும் இப்ப நீங்க தான் மத ரீதியா கொண்டு வரீங்க. அதாவது அவர் தொப்பி போட்டுக்காருங்கிறதுக்காக நீங்க வந்து அதை சொல்றீங்க. அது நான் வெளியே போறீங்க. நீங்க தான் இப்ப சொல்றீங்க மத ரீதியான. நான் என்ன சொல்றேன்னா, கிராம மக்களுக்கான இடம் இது. இது வந்து யூனியன் ஆபீஸ்ங்கிறது யூனியன் ஆபீஸ். ஆமா நான் தான் கேட்கிறேன். யாரும் கேட்கல. 6 மாசம் ஆச்சு நான் வரல. நான் இன்னைக்கு தான் வரேன். அதனாலதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். வந்த ஒரு நாளையில வந்து கேட்கிறேன். நானு 6 மாசமா நீங்க 6 மாசமா உங்களோட வாக்குமூலம் இங்க வச்சிருக்காங்க. 6 மாசமா யாரும் கேட்கல. நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். இல்ல இல்லம்மா, இல்ல உள்நோக்கம் கிடையாதுல்ல. அப்ப போர்டு வைக்க வேணாம்ல. அது வந்து எங்களுடைய இதுங்க. அப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, உங்ககிட்ட நாங்க இப்ப யாராவது சொன்னாங்களா நீங்க வந்து வரலன்னு இங்க தவறா நினைச்சுக்காதீங்க. நான் இப்ப வீடு இல்ல ஒரு நிமிஷம் பாஸ். சரியா? உங்க நல்லதுக்கும் சொல்லிட்டேன் நானு. இதுதானே நீங்க வீம்பு பண்ணுவீங்கன்னா அப்படின்னா வீம்பு பண்ணுங்க. நான் மறுபடியும் இப்ப வருவேன். நான் மறுபடியும் வந்து கண்டிப்பா நான் இதுல காம்ப்ரமைஸ் ஆகல. எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணாலும் சரி. அதுதான் உங்க வேலை. இதுதான் உங்க வேலை. ஏன்னா இப்ப உங்களோட அப்படியா? அப்ப நாங்க யாரு? இல்ல உங்க மேல இதே மட்டும் கிடையாது. எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய வார்த்தையும் கேட்கறது உங்களுடைய வேலை. மேல அதிகாரம் உங்களுக்கு வேலை சொல்லுவாங்க. எங்களுடைய குறைகளை கேட்கறது உங்களுடைய வேலை. சரியா? இன்னமும் நான் நிக்கிறேன். எனக்கு யாரும் வந்து உட்கார்ந்து பேச சொல்லி எனக்கு அனுமதி இன்னும் கொடுக்கல. என்னை நிக்க வச்சது நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க. நிக்க வச்சது இன்னும் கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு பொதுமக்களை நீங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்றீங்கன்னு மட்டும் பாருங்க. அப்படிலாம் போக முடியாது சார். என்ன இங்க இருந்து என்ன எங்கேயும் மாத்தி போங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இது வந்து ஒரு பொது அலுவலகம். நீங்க எங்க வேண்டாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தரமா நீங்க போய் என்ன வேணாலும் செய்யுங்க. சரியா? நீங்க தரமா செய்யுங்க. நானே தரமா செஞ்சுக்கிறேன். சரியா சார்? நீங்க பண்ணது எனக்கு வந்து கோபத்தை தூண்டுற மாதிரியான ஒரு செயல். என்னுடைய மனசை வருத்தப்படுற மாதிரியான ஒரு செயல். சரியா? அதனால நான் வருத்தப்படுவேன். நான் கோவப்படுவேன். கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அருமையான பதில். ஆனா வந்து இப்படி துன்புறுத்த கூடாது. மன ரீதியா வந்து ஒரு கையில கட்டிட்டு வராதியா அப்படின்னு சொல்லி துன்புறுத்த கூடாது.
சார் நான் ரிப்போர்ட்டராக வந்திருக்கேன் என்ன நீங்க அலோவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கா வந்திருக்கேன். சரியா? நான் மத ரீதியாலாம் இங்க வரல. உடனே நீ மத ரீதியா நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. சரியா? நான் இங்க வந்து நான் தொப்பி வச்சோ மத்த ஏதோ இது வச்சோ வராம நார்மலா வெறும் கைலி மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்கேன். சரியா? ஆனா நீங்க வந்து சார் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. நானும் சொல்ல வரேன் மறுபடியும், பலதரப்பட்ட மக்கள் வரும்போது எல்லாரும் பேண்ட் போட்டு தான் வரணும், வெள்ளை வேஷ்டி தான் கட்டி வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சார். கைலி கட்டிட்டு வரலாம் சார். ஏன்னா கிராம ஊராட்சிக்கான இடம், கிராம மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார். நீங்களே இந்த இடத்த விட்டுட்டு போனீங்க கைலி கட்டிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க. ம் சரி சார், அதுதான் சார் சொல்ல வரேன். மறுபடியும் உங்களுக்கு அழைச்சி சொல்றேன் சார். மது அறிஞருக்கு அனுமதி இல்லைன்னு போடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க அதை நீங்க அதை போடல சார். அதான் சார் நல்லா கவனிச்சுங்க. மது அறிஞருக்கு வராதுன்னு அனுமதி போடல. அப்ப கேட்டா நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கைலியை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இல்ல அது நீங்க அவனை செஞ்சிருக்கலாம். நீங்க ஆனா அதை செய்யாம எனக்கு நீங்க அரை மணி நேரமா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது என்ன ஒரு இது கேட்கலன்னு நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க. 6 மாசம் 1 வருஷம் வச்சிருப்பீங்க. இல்ல யாரோ வர சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு நான் போறேன். பாப்போம் யார் வர்றாங்க. இங்க பாருங்க, உங்க மூஞ்சி எடுங்க. எங்க ஒட்டி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இது. மேல் ஆபீஸருக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்களாம், மத்தவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்களாம். எவ்வளவு வேதனையா இருக்குது. இன்னும் இங்க இருக்கும் யாராவது வீட்டுக்கு போயிட்டு கையில கட்ட மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நாளைக்கு நீங்களே இப்படி வந்தாலும் இப்படித்தானே வருவீங்க. நான் மட்டும் தான் கையில் கட்ட போறேனா? இது என்ன ஒரு இது ட்ரெஸ்ஸிங்க்கு? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் உண்டாக்குற விஷயம் சார்.